அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கணும் அப்படின்னு மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காரு. இது குறித்து சொல்லுங்க ராஜா. அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள திருமதி சசிகலா தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று அதிமுகவினருடைய கோரிக்கைகள் வலுத்த வண்ணம் உள்ளது. இன்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தற்போது அவர்தான் அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர். தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி சசிகலா தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஆட்சியும் அதிகாரமும், அதாவது கட்சி அதிகாரங்கள் இரண்டுமயமாக இருக்கக்கூடாது, ஒரே இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற துணையில் அவருடைய அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் அவரை முதலமைச்சராக பதவியேற்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் உள்ளனர். ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக, அதாவது அதிமுகவினுடைய சார்பு அமைப்பான ஜெயலலிதா பேரவை சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆவதோடு மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சராக வேண்டும் திருமதி சசிகலா என்று அவர் தீர்மானமே போட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் பல்வேறு சார்பு அமைப்புகளும் தீர்மானம் நிறைவேற்றின. அதேபோல் நமது தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மின்துறை அமைச்சர் தங்கமணியும் அதே கருத்தை அந்த பேட்டியிலேயே அவர் வலியுறுத்தியிருந்தார். ஏன் அவர் முதலமைச்சராக கூடாது, முதலமைச்சர் ஆகலாம் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் நேற்றும் அதாவது ஜெயலலிதாவினுடைய அந்த நினைவிடத்தில் பேட்டியளித்த வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார், அதே போல் செய்தி அமைச்சர் கடம்பூர் ராஜு, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் இதே கருத்தை நேற்று வலியுறுத்தியிருந்தனர். அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகியுள்ள சசிகலா தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிலையில் தற்போது அதாவது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அதே கருத்தை வலியுறுத்தி தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள திருமதி சசிகலா தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என அதிமுகவினரிடையே குரல்கள் எழுந்து வருகின்றன.